ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம 10th மேத்ஸ்ல மென்சுரேஷன்ல 7.3 எக்ஸசைஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 7.3ல லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சம் மட்டும் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த 7.3 உடைய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கம்பைன்ட் சாலிட். இணைந்த உருவங்களின் கன அளவு மற்றும் புறப்பரப்பு. அதாவது ஃபர்ஸ்ட் 7.1 டாபிக் என்ன பார்த்தோம்? வெறும் புறப்பரப்பு மட்டும் பார்த்தோம். 7.2 என்ன பார்ப்போம்? கன அளவு மட்டும். 6.2 வால்யூம். இப்ப 7.3 வந்து வால்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா சேர்த்து பார்ப்போம். 7.4 ஒன் வால்யூம் சேர்த்து பார்ப்போம். ஓகேங்களா? 7.3ல பார்த்தோம்னா ஃபார்முலா பார்த்துப்போம். உருளையின் கன அளவு புறப்பரப்பு, பூவின் கன அளவு புறப்பரப்பு, கோளம், அரைக்கோளம், இடைக்கண்டம், இது எல்லாம் இடைக்கண்டம், கூம்பு, உருளை, சிலிண்டர், ஹோல், சட்டம், ஸ்பியர், ஹெமிஸ்பியர். இதோடைய ஹாலோ ஷேப்ஸும் பார்த்தோம். ஹாலோ ஸ்பியர், ஹாலோ ஹெமிஸ்பியர், ஹாலோ சிலிண்டர், ஹாலோ ஹோல் ஹாலோ கிடையாது, ஹாலோ சிலிண்டர். ஸோ இதனுடைய ஃபார்முலா எல்லாமே சிமுலேஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது 7.3ல 2வது கணக்குல இருந்து பார்க்க போறோம். முன்னாடி நான் வந்து சிமுலேஷன்ல வால் ஸ்பியருடைய ஒரு கணக்கு வந்து சிமுலேஷன்ல போட்டு காட்டுறேன். ஓகே, வால்யூம் ஆஃப் தி ஸ்பியருடைய ஃபார்முலா என்ன? 4/3 πr3. ஒரு ஸ்பியர் ஷேப் கொடுத்திருக்காங்க. டயாமீட்டர் d is equal to 18 கொடுத்திருக்காங்க. ஓகே, இங்க d is equal to 5 cubic units அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டயாமீட்டர் தான் 18. அப்போ ஒன்பதை வந்து 3 வருமா? 9 9 81 81 into 9 729. நான் இங்க போர்டுல கூட உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. 9 into 9 81 into 9 9 9 8 72 729. சோ 729 into 4/3. இங்க 3 கேன்சல் பண்ணுங்க. 3 3 3 6 பேலன்ஸ் 1 3 12 3 9 244. 43 into 4. 4 3s are 12, balance 1. 4 4s are 16 plus 1 17, balance, sorry, 9. So 970 to 5 cubic units அப்படிங்கிறது நம்ம இங்க போடுவோம். செக், கரெக்ட். நம்ம போட்டது கரெக்ட். ஸோ இதே மாதிரி நியூ ப்ராப்ளம் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃபரன்ஸ் சம்ஸ் நிறைய நீங்க வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நீங்க n நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு ஷேப்ஸ்க்குமே நீங்க பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? சோ இப்போ நம்ம 7.3 எக்ஸசைஸ் போயிடலாமா? சோ 7.3ல 2வது கணக்கு. நாகன் மாணவர் கூண்டுகள் உள்ளவாறு விட்டம் 3 சென்டிமீட்டர் ஆகும். 1 சென்டிமீட்டர் இருக்குமானால் கனளவை காண்க. Nathan, an engineering student, was asked model shaped like a cylinder with two cones attached at its two ends. The diameter of the model is 3 centimeters and its length is 12 centimeters. If each cone has a height of 2 centimeters, find the volume of the model that model made. முதல்ல டயக்ராம் பார்த்துக்கோங்க. உருளைக்கு 2 பக்கமும் கொப்பி போட்டிருக்காரு. அதுதான் அவர் உருவாக்கிய வடிவம். இதுதான் அவர் உருவாக்கியிருக்கிற வடிவம். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு
மாதிரியின் கனளவு is equal to உருளையின் கனளவு plus இரண்டு கூம்புகளின் கனளவு. ஓகேவா? ஓகே, இங்கிலீஷ்ல மாதிரியின் கனளவு தமிழ்ல சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ்ல வந்து shape, volume of the shape is equal to volume of the model is equal to volume of two cones. இங்கிலீஷ்ல எழுதுறேன், ஒரே நிமிஷம். 7.3 the second sum. Okay now. Volume V போடுறேன். Volume of the model equal to volume of the cylinder plus volume of two cones. Okay, ரெண்டு cones. இப்போ இங்க ஃபார் சிலிண்டர் அண்ட் ஃபார் கோன் ரெண்டுத்துக்கும் தனித்தனியா என்னென்ன இருக்குன்றத எழுதிக்கலாம். ஃபார் சிலிண்டர், ஃபார் கோன். இந்த கம்பேர் டிஃபரன்ஸ் பிட்வீன் 8 டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, 7 டிஃபரன்ஸ், இந்த மாதிரி நீங்க எதுக்கு எழுதினீங்கன்னா தான் உங்களுக்கு சிலிண்டர் சி ஒய் இது சிஜி கிடையாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபார் சிலிண்டர் என்ன கொடுத்துருக்காங்க, சிலிண்டர் லைக் டூ கோன் அட்டாச் த டயாமீட்டர் ஆஃப் த மாடல் இஸ் 3 சென்டிமீட்டர். டயாமீட்டர் வந்து 3 சொல்லியிருக்காங்க. diameter D is equal to 3 centimeter அப்படின்னா R is equal to 3/2 centimeter. ஓகே, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க, அப்புறம் நான் delete பண்ணுவேன். செக்ஷனை கொடுத்துருக்காங்க. H is equal to and its length is 12 centimeter. Okay, each cone has height of 2 centimeter. ரெண்டு கோன் 2 சென்டிமீட்டர் ஹைட் எடுத்துக்கிறாங்க. அப்ப 12 minus 2 minus 2 is equal to 8 சென்டிமீட்டர். சோ 12 4 போனா 8. இது சிலிண்டருக்கு. கோனுக்கு ஒரு கோனுக்கு 2 சென்டிமீட்டர் ஹைட், ஆரம் வந்து 3/2 சென்டிமீட்டர். சோ இந்த டேட்டாவை காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்ம வந்து வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் போட போறோம், வால்யூம் ஆஃப் த கோன் போட போறோம், ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். அவ்வளவுதான், சிம்பிள். இந்த டேட்டாவை மட்டும் காப்பி பண்ணிட்டீங்களா? volume of cylinder equal to 5r squared h. பையனுடைய வேல்யூ 22/7 இன்டூ r உடைய வேல்யூ வந்து 3/2 இன்டூ 3/2 இன்டூ உயரம் வந்து 8 இல்லையா? 2 2 11 2 22 2 2 4 2 8. சோ 11 4 44 3 9 44 இன்டூ 9 9 4 36 காரு 3 9 4 36 3 39 396 டிவைடட் பை 7. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 7 5 35, பேலன்ஸ் 4, 7 42 புள்ளி வச்சுக்கலாம். மீதி 4, 7 5 35, மீதி 5 7 7 49. ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ 56.37 சென்டிமீட்டர் கியூப். இது வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர். அடுத்தது வால்யூம் ஆஃப் தி டூ கொனிக்கல் பார்ட்ஸ். ரெண்டு கோன் இருக்கு இல்லையா? வால்யூம் ஆஃப் தி ஒன்றும் இல்லை, ஒரு கோனை போட்டு இன்ட்டு 2 போட்டா முடிஞ்சுது. ஈக்குவல் டு 2 into 1/3 pi r squared h. 2 into 1/3 into 22/7 into r இனுடைய மதிப்பு 3/2 into 3/2 into h உடைய மதிப்பு 8. சாரி, 2. h உடைய மதிப்பு 2. கரெக்ஷன். இப்போ 3 3 கேன்சல், 2 2 கேன்சல், 2 2 கேன்சல். இப்போ இங்க என்ன இருக்கு? 11 22 22 into 3 66, 66 divided by 7. 66 divided by 7, 7 7 9 7 63, இது 3, 7 9 63. ஸோ மீதி
நான் 3 இருக்கும். ஸோ 3 பக்கத்துல 0 போட்டீங்கன்னா 30, 7 4 28, பேலன்ஸ் 2 இருக்கும். 7 2 14. ஸோ இதுக்கு மேல போயிட்டே இருக்கும். சென்டிமீட்டர் கியூப் 2.5 பார்ட்ஸ் உடைய வால்யூம் இது. இப்போ டோட்டல் வால்யூம், அதாவது என்ன அவர் வந்து மேக் பண்ணிருக்காரோ அந்த ஷேப் இங்க போடுறேன். total volume is equal to 56.57 plus 9.42. This is equal to 65.99 centimeter cube. So, okay. அவ்வளவுதான் ரெண்டாவது கணக்கு. ஷேப் என்ன பார்த்தோம், கொடுத்திருக்கிற டேட்டாக்கு அப்டேட் பண்ணோம், ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், ஆன்சர் கொண்டு வந்தாரு. அவ்வளவுதான். இந்த எக்ஸசைஸ பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா கிட்ட இருந்தா எல்லா சமும் கண்ணை மூடிட்டு ஒர்க் பண்ணலாம். இதுல இருந்துதான் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கம்பல்சரி 1 மார்க் 2 மார்க் கன்ஃபார்மா வரும். ஓகேவா? சோ இப்போ கேட்டிருக்கீங்க 65.99 வந்து வால்யூம்ல நம்ம இதே விடலாமா இல்ல ஹோல் நம்பரா மாத்தணுமா? தாராளமா ஹோல் நம்பரா கொடுக்கலாம். இல்லைனாலும் இந்த இதுலயே நம்ம ஸ்டாப் பண்ணலாம், கிடையாது. பிகாஸ் நம்ம வந்து பிளஸ் நம்பர்ல தான் கொடுப்போம், மிகை எண்கள்ல தான் கொடுக்கும், குறை எண்ணா கொடுக்கல. சோ மிகை எண்ணா கொடுக்கும் போது நீங்க ஒரு நம்பர் ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுக்கணும் இல்லை. ஏன்னா இப்ப நம்ம வந்து எந்த ஒரு பொருளை வாங்கினாலுமே மெஷர் பண்ணா ஒரு 5 சென்டிமீட்டர் வித்தியாசம் வரும். சோ அதுவும் நம்மளுடைய ஆன்சர் ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுக்கணும், நாட் ரெக்வயர்ட். இப்படியே கொடுத்துக்கலாம். சரிங்களா? உங்களோட டவுட் கிளாரிட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். தென் நீங்க கேன்சல் பண்ணது நான் டைரக்டா மைண்ட் கேன்சல் பண்ணிருக்கேன். உங்களுக்கு நான் சொல்லிட்டே வாயில சொல்லிட்டே நீங்க கேன்சல் பண்ணல. உங்களோட டவுட் நீங்க சரிங்க, நான் அடுத்த சம் பார்க்கும்போது சொல்லிட்டேன். ஓகேங்களா? மூன்றாவது கேள்வி. A cone of the same height and same diameter is carved out. Find the volume of the remaining solid nearest centimeter cube. இப்ப இங்க ஒரு வார்த்தை கொடுத்தாங்க இல்லையா, நியரஸ்ட். அதாவது அதனுடைய ஓவரால் நியரஸ்ட் வந்து இங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அக்யூரேட்டா இல்லைனாலும் நியரஸ்ட் அறிவிக்கிறீங்க அப்படிங்கிறதுதான் அதனுடைய தமிழ்ல. உயரம் 2.4 சென்டிமீட்டர் மற்றும் விட்டம் 1.4 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு சின்ன உருளையில் இருந்து அதே விட்டமும் உயரமும் உள்ள ஒரு கூம்பு வெட்டி எடுக்கப்பட்டால் மீதமுள்ள திண்மத்தின் கனஅளவு கிழங்க. இங்க நான் சும்மா ரப்பா போடுறேன். இது ஒரு உருளை இல்லையா? இதுல உருளையுடைய விட்டமும் உயரமும் உடைய அதே அளவு இந்த ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா மீதி இருக்கிறது இந்த போர்ஷன். நான் லைன் போடுறேன் இல்லையா, இந்த போர்ஷனுடைய கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் சிலிண்டருடைய கன அளவு கண்டுபிடிச்சு இந்த கோனோட கன அளவு கண்டுபிடிச்சிட்டு சிலிண்டர்ல இருந்து இந்த கோனோட மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கட் பண்ண ஏரியா ஒரு கிடைச்சிடுமா? அவ்வளவுதான். உருளை மற்றும் கூம்புக்கு ரெண்டுத்துக்குமே உயரமும் ஆரமும் சமம். அதனால உருளை மற்றும் கூம்பு அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஆரம் இஸ் ஈக்குவல் டு என்ன? விட்டம் தானே கொடுத்துருக்காங்க 1.4. அப்போ விட்டத்துல பாதிதான் ஆரம் 0.7 சென்டிமீட்டர். அப்புறம் உயரம் என்ன கொடுத்துருக்காங்க? 2.4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த பாயிண்ட்க்கு இருக்கிறத வந்து நீங்க ஹோல் நம்பரா மாத்தணும்னா இதை வந்து 7/10 இதை வந்து 24/10 எழுதிக்கலாம். சரியா? இப்போ இப்ப ஒரு கூம்பின் கன அளவு கண்டுபிடிச்சிடலாம். கூம்பின் கன அளவு ஈக்குவல் டு 1/3
பையார் ஸ்கொயர் ஹெச் கன அலகுகள். இங்க வந்து 1/3 into பையோடைய வேல்யூ 22/7. அது 2.4 இருக்கிறத வந்து நம்ம வந்து 0.7 22/7 7/10 into 7/10 into 2.4 வந்து 22/24/10. ஓகே, சோ இங்க 7 7 கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் இருக்கிறது வந்து 22 7 24. கீழே வந்து 3 10 1000 இல்லையா? 22 into 7 into 24 divided by 1000. So 22 into 7 போட்டீங்க அப்படின்னா 154. 154 into 24 போட்டீங்கன்னா 3696 divided by 1000. இங்க எங்களுக்கு ஒரு டவுட் வரும், பார்க்கலாம். 3.696 சென்டிமீட்டர் கியூப் உருளைக்கு. சரியா? அப்புறம் வந்து இது வந்து சரி கியூபுக்கு. அடுத்தது உருளைக்கு பாருங்க. சிலிண்டர். ஓகே, உருளைனா சிலிண்டர். ஃபார் சிலிண்டர் 22/7 into சாரி ஓகே, இந்த ஒரு டவுட் நீங்க கேட்டீங்க, அதுக்கப்புறம் நான் வரணும். ஃபார் சிலிண்டருக்கு வந்து 22 πr squared h 5r squared h 22/7 into 7/10 into 7/10 into h வந்து 24/10. 7 7 கேன்சல் ஆயிடுச்சு. இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3696 டிவைடட் பை 1000 போட்டீங்கன்னா 3.696 சென்டிமீட்டர் கியூப் ஃபார் உருளை சிலிண்டர். இப்போ இந்த இடத்துல நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவா சொல்லுங்க. ஓகே, ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க. ஒரு ஸ்டூடெண்ட் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, ஏன் வந்து இந்த 1/3 நீ கேன்சல் பண்ணாமே ஆன்சர் போட்டிருக்கீங்க அப்படின்னு. கூம்பினுடைய கனளவுக்கு பாருங்க, பையார் ஸ்கொயரில் உருளையினுடைய கனளவுக்கு பாருங்க. கூம்பினுடைய கனளவுக்கு பாருங்க 1/3 பையார் ஸ்கொயரில். ஸோ இந்த ஆன்சர் டிவைடட் பை 3 போட்டாலும் ஒண்ணுதான். இல்லைன்னா இங்கே கேன்சல் பண்ணிட்டு சின்ன நம்பரா எடுத்து வந்துட்டாலும் பட் அதை நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா, கொஸ்டின் கேட்கிறீங்களாங்கிறதுக்காக இது அப்படியே வச்சுக்கீங்க. 3 3 3 கரெக்டா தான் கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்க கேட்ட டவுட் கரெக்ட், கேட்ட கொஸ்டின் ஆல்சோ கரெக்ட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 8 7 56 56 into 22 1232. ஸோ 1232 டிவைடட் பை 1000. கீழே 3 10 1000. ஸோ தள்ளி வச்சிட்டோம்னா 1.232 சென்டிமீட்டர் கியூப். ஸோ நீங்க இதை கேட்டீங்களா? ஏன்னா உருளைக்கும் கியூபுக்கும் பாருங்கான ஒரு 1/3 டிஃபரன்ஸ் தான். ஸோ அதை நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்களா அப்படிங்கிறதுக்காக தான் இம்பார்ட்டன்ட். கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி கொஸ்டின் கேட்டீங்க. ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் த ரிமைனிங் சாலிட், volume of the remaining solid is equal to 3.696 minus 1.232 is equal to 2.464 centimeter cube. ஓகே, அடுத்தது 4th sum. ஓகேங்களா? 4வது கேள்வி. A solid consisting of a right circular cone of height 12 cm and radius 6 cm standing on a hemisphere of radius 6 cm is placed upright in a right circular cylinder full of water such that it touches the bottom. Image அந்த குறிச்சிருக்காங்க பாருங்க.
find the volume of the water displaced out of the cylinder if the radius of the cylinder is 6 centimeter and height is 18 centimeter. தமிழையும் ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஒரு திண்மத்தின் argument. ஒரு திண்மத்தின் அடிப்புறம் 6 சென்டிமீட்டர் ஆர் உடைய அரைக்கோள வடிவிலும் மேற்புறம் 12 சென்டிமீட்டர் உயரமும் 6 சென்டிமீட்டர் ஆழம் கொண்ட கூம்பு வடிவிலும் இந்த ஷேப்ல இந்த அடியில ஒரு அரைக்கோளம் மேல ஒரு கோன் ஓகே கூம்பு வடிவிலும் உள்ளது. முழுவதும் பிரித்தால் நிரப்பப்பட்ட ஒரு உருளையில் அடிப்புறத்தை தொடுமாறு அதாவது ஃபுல்லா வந்து வாட்டர் இருக்கிற ஒரு பிரிட்டிக்கல் ஷேப்புள்ள இந்த கோன் வித் அதே போல ஸ்பியர் இருக்கிற ஸ்பியர் இருக்கிற ஷேப்பை உள்ள போடுறாங்க. போடும்போது அந்த திண்மம் வைக்கப்படும் போது வெளியேறும் நீரின் கன அளவை காண்க. வெளில போடக்கூடிய வாட்டரோட கன அளவு என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா பூவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கரைக்கோளத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ வெளியேறிய நீரின் கன அளவு கண்டுபிடிக்கணும்னு இந்த மூழ்கிய திண்மத்தோட கன அளவு கண்டுபிடிச்சாங்க வெளியேறிய நீரின் கன அளவு என்னன்னு சொல்ல முடியும். சரிங்களா? ஏன்னா இந்த ஷேப்பை உள்ள போட்டதுனால வெளியில போன தண்ணியோட அளவு தானே. இந்த ஷேப்போட வால்யூம் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன தண்ணி வெளில போயிடுச்சுங்கிறது அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ பார்ப்போம் ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர் எவ்வளோ? h is equal to 12 centimeter, r is equal to 6 centimeter. Hemisphere r is equal to 6 centimeter. Hemisphere ஆரம் மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது இல்லையா ஹெமிஸ்பியருக்கு. So one water displaced out is equal to volume of the solid immersed in அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் த சாலிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் த ஃபோர் இது எழுதிடுறேன். நான் இதை மட்டும் எழுதிட்டு டெலிட் பண்ணிடுவேன். வால்யூம் ஆஃப் வாட்டர் displaced out is equal to volume of the solid immersed in. Volume of the solid is equal to volume of the cone plus ரெண்டு ஷேப் தான் அதுல இருக்கு. வால்யூம் ஆஃப் தி ஹெமிஸ்பியர். இது டி கிடையாது, BOLU. ஓகே, ஸோ இதை நீங்க எழுதியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் எடிட் பண்றேன். ஏன்னா இது இருந்தா என்னால கம்பேர் பண்ண முடியும். வால்யூம் ஆஃப் த கோன் லாஸ்ட் பார்த்த மாதிரியே யோசிங்க. வால்யூம் ஆஃப் தி கோன் இஸ் ஈக்குவல் டு 1/3 pi r square cubic unit. So 1/3 into 22/7 into r into r into r into 12. 3 3 2 6 6 2 12 12 12 144 144 into 22 3600 3168/7. இதை கேன்சல் பண்ணோம்னா 7 7 7 4 28 3 7 5 35 1 7 2 14 4 4 7 5 35 5
35 பேலன்ஸ் 5 7 7 49. ஸோ 452.57 சென்டிமீட்டர் கியூப். அடுத்த ஷேப் வந்து வால்யூம் ஆஃப் தி ஹெமிஸ்பியர் equal to 2/3 cube. 2/3 இதுவுமே நான் உங்களுக்கு சிமுலேஷன்ல காமிச்சிருக்கேன். So this is equal to 2/3 into 22/7 into 6 into 6 into 6 3 3 2 6 6 36. இது வந்து 22 44 40 22 44 6 36 36 into 44 1584 into 2 3168. கரெக்டா? யோசிங்க. டிவைடட் பை 7 7 7 7 4 28 7 5 35 7 2 14 7 5 35 7 7 49 452.57 சென்டிமீட்டர் கியூப். So water displaced out. Water displaced out is equal to 452.57 கூட்டல் 452.57 equal to 905.14 சென்டிமீட்டர் கியூப். இப்ப இந்த சம்ல யோசிங்கன்னு சொல்லிருக்கீங்க. குட். பிகாஸ் இங்க 1/3 பை ஆர் இங்க 2/3 பை ஆர் கியூப். பட் ஆருடைய மதிப்பு ரேடியஸ் உடைய வேல்யூ ரெண்டுமே சேம் ஆனதுனால உங்களுக்கு இந்த 6/12 இந்த ஹெச்சோட மேட்ச் ஆயிடுச்சு. மற்ற வேல்யூ எல்லாமே வந்து கோனுக்கும் ஹெமிஸ்பியருக்கும் சேம். ஸோ நீங்க வந்து கரெக்ட் ஆன்சர் கரெக்ட் நீங்க போட்டதுன்னு சொல்லிருக்கீங்க. பட் ஆனா அதுக்கான டிஃபரன்ஸ வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ ஆன்சர் கரெக்ட்னு திங்க் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியல. இங்க வந்து R² ஹெச் கொடுத்துருக்கோம். ஹெச்சுக்கு வந்து 12. இங்கேயும் ஆர்க்கு கரெக்டான ஒரு இருக்கு. ஸோ இந்த ஹெச்சினுடைய மதிப்பு இந்த ஆயிரத்தி ரெண்டு சேர்ந்துருச்சா இங்க ஹெச் வந்துச்சா மீதி இந்த 22/7 as it is same. இந்த 1/3 சேம். இங்க சேம். அப்ப இது ரெண்டோடைய மதிப்பு ஒன்றாக இருக்கதா? சமமா? ஸோ இப்போ உங்களுடைய டவுட் கிளியரா? ஓகே. அடுத்தது 5வது கேள்வி கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமா இருக்கும். நம்ம 6வது கொஸ்டின் போயிடலாம். 6வது கொஸ்டின் போயிட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். 5வது கொஸ்டின் உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த கிளாஸ்ல பிக்சர் பண்ணுவாங்க. 7 சென்டிமீட்டர் பக்களவுள்ள கனசதுரத்தின் மீது ஒரு அரைக்கோளம் பரப்பிலுள்ளவாறு பொருந்தியுள்ளது. பின்னத்தின் புறப்பரப்பை காண்க. As shown in figure, a cubical block of the size 7 cm is surmounted by a sphere. Find the surface area of the solid. So, radius of the hemisphere வந்து 7 cm. Sorry, diameter of the hemisphere 7 cm. ஏன்னா சதுரத்தின் பக்கல வந்து 7னா இந்த பாதினாலே வந்து 6. 6 வந்து 7/2. அப்போ total surface area of the solid surface area தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. புறப்பரப்பு surface area of the solid வந்து surface area of the cube curved surface area of the hemisphere minus area of the base of the hemisphere. ஏன்னா அந்த சதுரத்தின் மேல உட்கார்ந்துருக்கு இல்லையா அதோடைய பேஸ். ஸோ அப்போ இந்த ரெண்டுத்தையும் போட்டு ஃபர்ஸ்ட் அந்த போட்டு ஆட் பண்ணி 3வது மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர். ஓகே.
ஏதாவது கணக்கு surface area of the tube plus PSA of hemisphere. ஏன்னா இங்க 7 மட்டும்தான் இருக்கு. மைனஸ் ஏரியா ஆஃப் தி பேஸ் ஆஃப் தி ஹெமிஸ்பியர். எக்ஸப்ஷன் போட்டுருக்கேன் ஹெமிஸ்பியர். பிகாஸ் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து டியூப் சரியா, இதனுடைய தலையில தான் இப்படி உட்கார்ந்துருக்கு. அப்போ இங்க ஒரு வட்டம் உருவாகிறது. இது ஒரு அரைக்கோளம், இது ஒரு டியூப். ஓகே, கனசதுரம். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் SA of cube is equal to overall the formula is 60 square, PSA of hemisphere HS is equal to 2 pi r square. Base வந்து base area வந்து pi r square. வட்டம் தானே, எல்லாத்துக்கும் ஃபார்முலாவும் தெரியும். ஜஸ்ட் நம்பர் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 6 into 7 ஸ்கொயர் பிளஸ் 2 into 22/7 into 7/2 into 7/2 pi r ஸ்கொயர் தானே, மைனஸ் பேஸ் pi r ஸ்கொயர் 22/7 into 7/2 into 7/2. 6 into 7 49 plus 2 into 22/7 into 49/4 2 கேன்சல், 2 2 11 22 7 கேன்சல். அப்படிங்க 7 மட்டும் தான். 17 77 மைனஸ் 2 11 22 7 7 17 77 77 டிவைடட் பை 2 77 டிவைடட் பை 2. ஸோ 49 into 6 வந்து 9 54 4 5 9 6 நாள் 24 வந்து 29 294 294 பிளஸ் 77 மைனஸ் 77/2 இல்லையா. ஸோ இப்போ 294 பிளஸ் 77 மைனஸ் 77 டிவைடட் பை 2 கொடுத்துருக்காங்க. இந்த மைனஸ் 77/2 2 2 3 6 பேலன்ஸ் 1 2 8 16 2 8 16 புள்ளி வச்சுக்கோங்க. பேலன்ஸ் 1 2 5 10. ஓகே, ஸோ 38.5 294 பிளஸ் 77 மைனஸ் 38.5. போட்டீங்கன்னா 332.5. 294 கூட்டல் 77 போட்டா 371. இங்க போடுறேன். 294 கூட்டல் 77 371 மைனஸ் 38.5 போட்டீங்கன்னா 332.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதோட 7.3 ஒரு சம் இருக்கு. அடுத்த கிளாஸ்ல 7.4 பார்க்கலாம். அது 8 சம் இருக்கு. இன்னைக்கு இது வரைக்கும் பார்த்தவங்க ஏதாவது டவுட்
டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். வாழ்க பாரதம், வெல்க தமிழன்.